நேரத்தில் செய்யலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்செல்லாம் திறந்து விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வெளியே வந்துச்சு. என்ன 4 குஞ்சு தான் இருக்கு, இன்னொரு குஞ்சு ஒரு காக்கா வந்து தூக்கி போயிடுச்சுப்பா. நொய் எடுத்துன்னு வரத்துக்குள்ள அப்பதான் விட்டுட்டு போனேன். அதுக்குள்ள வந்து பார்த்தாக்கா டக்குன்னு தூக்கி மரத்து மேலே வச்சுது. நானும் கல்லை தேர்த்து அடிக்கிறேன். ஓடி யாரு திறந்து விட சரி காலையில் நீ வர வரைக்கும் பட்னியா இருக்கும்ல கோழி குஞ்சு. எவ்வளோ கொஞ்சம் நோய் எடுத்து உள்ள போடு. கிளீன் பண்ணணும், வேற கோழிப்பு வேற இருக்கும்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணணும்ல. அதனால வந்து கூட பார்த்துக்க போறேன். சரி குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி வந்து அவன் செய்வான்னு சொல்லிட்டு அந்த கால் வலியோட நான் பரவாயில்ல நான் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன். நான் அப்போ இப்போ காக்கா தூக்கி போயிடுச்சுல ஒரு கொஞ்சம். சரி உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் திட்டு வாங்கி எத்தனை வாட்டி. அதுதான் நான் நொய் எடுத்துன்னு வரலான்னு போனா அதுக்குள்ள காக்கா யார் ஒன்று தந்தோட சொல்லலாம். அப்போ சரி குழந்தை எவ்வளோ வேலை செய்வேன் வீட்டு வேலை. பரவாயில்ல யாரு இருக்கா செய்யறதுக்கு சொல்லு பார்க்கலாம். அதனால தானே நீ எவ்வளோ காலையில கஷ்டப்படுற வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து செய்யறதுக்கு சொல்லு. அப்ப வந்து ஒரு காக்கா வந்து தூக்கி போயிடுச்சுன்னு சொன்னேன் திருப்பியும். இப்போ வந்து திருப்பி ஒரு காக்கா வந்து தூக்கி போயிடுச்சுன்னு சொல்றேன். இன்னொரு வந்து நாய் வந்து தூக்கி போயிடுச்சுன்னு சொல்றேன். இப்போ என்ன பண்றது? 7 குஞ்சு வாங்கணும். இப்போ வந்து 4 குஞ்சு இருக்கு. அதுதான் நீ சரி ரொம்ப வேலை செய்யறல்லப்பா. காலையில வேலை செய்யறேன் பரவாயில்ல. 100 ரூபாய் வேஸ்ட் இல்லை. இப்போ வேலை வாங்காத வச்சிருந்தோம். இப்போ யாருமே இல்லையே உனக்கு. நான் இப்படியே உக்காந்துருந்தா என்ன பண்றது? அப்ப நான் கூட வேலை செஞ்சுதானே ஆகணும். கொஞ்சம் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். எவ்வளோன்னு பாத்துப்ப, எத்தனை வேலையை நீ பாத்துப்ப. எனக்கு நானே குழந்தையா? நீ குழந்தை தானே, யாரு இருக்கா செய்யறதுக்கு நம்மளுக்கு சொல்லு பார்க்கலாம். நான் ஹரிஷ் மாதிரி நான் குழந்தையா? அவனை சரி அதுதான் பாத்துக்குப்பான்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ள குழந்தைக்கு தெரியல. டக்குன்னு தூக்கின்னு போயிடுச்சு காக்கா. காலைல டக்கு நான் வெளியே வரேன், டக்கு சவுண்டு கேட்குது. அந்த நொய்யை எத்தனை வர வரைக்கும் உள்ள பூட்டி வச்சிருக்கலாம்ல. பூட்டி தான்ப்பா திறந்து விட்டு தான்ப்பா போனேன் வாசப்புள்ள. சரி அப்படியே சரி நம்ம நின்றுக்குன்னே பார்த்துக்கலாம் ஓடாத அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சரி அரிசி எடுத்து வரலாமே. அதுக்குள்ள போகிறதுக்குள்ள தூக்கின்னு போயிடுச்சு. ஏன் என்ன பண்றது? சரி ரொம்ப வேலை வைக்கூடாது. சரி அதெல்லாம் உள்ளெல்லாம் அந்த இது கிடக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலாம். நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பேனே. அதெல்லாம் வேணாம். நீ எவ்வளோ செய்வ? படிப்பியா, வீட்டு வேலை செய்வியா? நம்மளுக்கு யாரு கடக்குறா? நம்மளுக்கு யாரு கடக்குறா? நான் செய்யறேன்ல. எவ்வளோன்னு செய்ய முடியும் சொல்லு பார்க்கலாம். நீ எல்லாத்தையும் செய்வேன் நானு. நம்ம தலையில இருக்குது. எத்தனை வேலை செய்வ? அம்மா வேலைக்கு போயிடுறா. காலையில வேலைக்கு போனா 10 மணிக்கு வரா. பரவாயில்ல நம்ம 2 பேரும் ஒரே ஆளு. நான் சொல்றத நீ சரி எப்படி செய்ய முடியல? பரவாயில்ல. நான் குழந்தையா? சின்ன ஹரிஷ் மாதிரி சின்ன குழந்தையா? அப்படிலாம் இல்லப்பா. நானும் கொஞ்சம் செஞ்சாதானே உனக்கு ஒத்தாசா இருக்கும். உனக்கு கால் வலின்ற தெரியும்ல. கால் வலியை பார்த்து நான் ஃபீல் பண்ண போறேன். இருந்தாலும் குழந்தை எவ்வளவு வேலை செய்வோம். வந்து செடி தண்ணி ஊத்துனா அதை ஊத்துற இதை ஊத்துற. காலைல சாப்பாடு நீயே கட்டிக்கிற. பரவாயில்ல. கஷ்டமா இருக்குது பாக்குறதுக்கு. இவ்வளோ கஷ்டப்படுறதுல நம்ம வீட்டில் இதான் எவ்வளோ நல்லா வச்சிருந்து உன்னை வளர்த்து இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுற. யாருமே அதான் எந்த சொந்த பந்தம் யாரு இருக்கிறா செய்யறதுக்கு? அம்மா மட்டும் இந்த காலைல ஓடுறா, நைட்டு 10 மணிக்கு வரா. நம்ம தான் வீட்டு வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும். நான் பார்த்துப்பேன். நல்லா சொல்ல நான் பார்த்துருந்தேன். இல்லை நானா வேற யார் மாதிரியோ உனக்கு கால் வலி இருக்க தெரியாத நீ என்னம்மா வேலையை செய்ய மாட்டே? படிக்கணும்பா, உனக்கு படிக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், குழந்தை தம்பியை பார்த்துக்கணும், இத்தனை வேலை. பரவாயில்ல உனக்கு கால் வலியில இருந்துச்சு எனக்கு தெரியாதானே ஃபீல் பண்ண மாட்டேன். சரி கொஞ்சம் நான் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் அரிசிலாம் போட்டு வச்சுட்டா சரி கொஞ்சம் உனக்கு ஈஸியா இருக்குமேன்னு தான் நான் செஞ்சுக்கிறேன். யார் செய்யறதுக்கு இருக்கிறா சொல்லு பார்க்கலாம். இருந்ததும் உங்க மாமா இருந்தான் பார்த்துப்பான். உங்க மாமாவும் செத்துட்டான். இப்போ நம்மளுக்குன்னு யாரு இருக்கா? உனக்குன்னு யாரு இருக்கிறா? யார் செய்யறதுக்கு இருக்கிறா? யாருமே இல்லையே. அனாதை அந்த 4 பேரும் அதே அனாதை நிக்கிறோமே. பரவாயில்ல நான் செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு கொட்டா கட்டி நான் விட்டு வச்சுக்கிறேன். பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். எவ்வளவு நீ பாத்துப்ப? எவ்வளவு வேலை நீ செய்யற? காலைல எழுந்து படிக்க கொள்ள. பரவாயில்லையே நானே செய்யறேன்ல. உன் மாமா இருந்தா நல்லா பாத்துக்கணும். அவன் திடீர்னு விட்டுட்டு செத்துட்ட பிறகு நம்ம அம்போன்னு நிக்கிறோம். பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்றேன்ல. அதனால சரி அதுக்காக தான் உனக்காக நான் சரி குழந்தை வந்தா கஷ்டப்படக்கூடாது. நம்ம அதுக்குள்ள ஒரு வேலை செஞ்சிடலாம். பரவாயில்ல இருந்தாலும் அப்புறம் அம்போன்னு விட்டு போயிட்டானே தான் நம்ம அனாதை.